நேரம் இப்போது சரியாக 10:54 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:54. இந்த சூட்டுடனே தொடர்ந்து நாங்கள் விந்தை செய்திகள் பாகம் 109க்குள் இணைந்து கொள்வோம். அதனை இணைத்து செய்திகள் பார்த்து கொண்டபடியே இது கடந்த வாரத்தில் நடந்த விந்தையான செய்திகளின் தொகுப்பாக இருக்கிறது இணைய தேடல்கள். எனவே செய்திகள் பாகம் 109 கேட்போம், பார்ப்போம். சமகால விந்தை செய்திகள். பாகம் 109. இணையதள விளையாட்டுகளுக்கு கணவர் அடிமையாகியதால் விவாகரத்து பெற்ற பெண். மலேசியாவை சேர்ந்த நபர் ஒருவர் தனது மனைவியுடன் இணைந்திருப்பதை விட இணையதளங்களில் கேம்ஸ் விளையாடுவதிலேயே அதிக ஆர்வம் காட்டியதால் அவரின் மனைவி விவாகரத்து பெற்றுள்ளார். தனது கணவர் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதை கூட விரும்பாமல் இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமையாகிவிட்டார் என 34 வயதான மேற்படி பெண் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் செலாங்கோர் மாநிலத்தை சேர்ந்த இப்பெண் அரச ஊழியர் ஆவார். அவரின் கணவர் ஓர் பொறியியலாளர். என்னுடன் இருப்பதை விட தனது ஸ்மார்ட் போனில் கேம்ஸ் விளையாடுவது தனக்கு பிடித்திருக்கிறதே என எனது கணவர் கூறினார் என அப்பெண் தெரிவித்துள்ளார். எனது கணவர் எவ்வேளையிலும் கேம்ஸ் விளையாடிக் கொண்டே இருப்பதால் குடும்பத்தை கவனிப்பதில்லை எனவும் இதனால் எனது மகன்களுக்கும் ஒரு ஒற்றை தாய் போன்று நான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் அவர் அவ்வளவு மோசமாக இருக்கவில்லை. ஆனால் 2012ஆம் ஆண்டில் அவரின் நடத்தை மாறியது. அதன்பின் அவரையும் அவரின் தொலைபேசியையும் பிரிக்கவே முடியவில்லை. உலகம் முழுவதும் உள்ள நபர்களுடன் அவர் இணையதள போட்டிகளில் ஈடுபட ஆரம்பித்தவுடன் நிலைமை வெகுவாக மோசமடைந்தது. சில நாட்களில் அதிகாலை 4 மணிக்குத்தான் அவர் படுக்கைக்கு வருவார். பல உளவியல் சிகிச்சைகளுக்கு பின்னரும் அவரின் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. அதனால் அவரை விட்டு பிரிவதை தவிர வேறு வழியில்லை என தீர்மானித்தேன் எனவும் அப்பெண் தெரிவித்துள்ளார். இப்பெண்ணுக்கு விவாகரத்து வழங்கிய நீதிமன்றம் அவருக்கு 4 முதல் 8 வயதான அவரின் 3 மகன்களையும் பராமரிக்கும் உரிமையையும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அடடா, சிறு பிள்ளைகளைத்தான் இந்த கேம்ஸ் விடவில்லை என்றால் அது குடும்பஸ்தர்களையும் இறுக்கி பிடித்திருக்கிறது போல தெரிகிறது. குடும்ப அந்யோன்யம் தாம்பத்தியம் பாதிக்கும் அளவுக்கு இந்த கேம்ஸ் இருக்கும் என்றால் எவ்வளவு தூரத்துக்கு இது மனிதனின் வாழ்வை நாசப்படுத்துகிறது. குடும்பம், மனைவி, பிள்ளைகளை விட கேம்ஸை உயிராக்கி கொண்ட அவரை விட்டு தள்ளுவதை விட அந்த பெண்ணுக்கு வேறு என்ன செய்ய முடியும்? தொழில்நுட்ப வளர்ச்சி மனித வாழ்விலும் விளையாடி குடும்ப வாழ்விலும் விரிசலையும் ஏற்படுத்தி விடுகிறது என்பதுதான் உண்மை. சாரதி இல்லாமல் இயங்கும் நவீன காரின் ஆசனங்களுக்கு நடுவில் மீன் தொட்டி. சீனாவில் உள்ள வாகன தயாரிப்பு நிறுவனம் ஒன்று பின் ஆசனத்தில் மீன் தொட்டி பொருத்தப்பட்ட காரை வடிவமைத்துள்ளது. GAC எனும் நிறுவனம் தயாரித்த இந்த நவீன கார் சாரதி இல்லாமலேயே இயங்கக்கூடியதாகும். விஸ்டார் என பெயரிடப்பட்டுள்ள இக்கார் மின்சாரத்தால் இயங்கக்கூடியதாகும். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்திலேயே டெட்ராய்ட் நகரில் நடைபெற்ற சர்வதேச வாகன கண்காட்சியில் இந்த காரும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. சாரதி இல்லாமல் இயங்கக்கூடிய இந்த நவீன காரில் மீன் தொட்டி பொருத்தப்பட்டமைக்கு சீன மக்களின் கலாச்சார பாரம்பரியங்களே காரணமாம். சீனாவின் தென்பகுதியில் தண்ணீரை அதிர்ஷ்டத்தினதும் செல்வத்தினதும் அடையாளமாக மக்கள் கருதுகின்றனர். GAC எனும் நிறுவனம் தயாரித்த இந்த நவீன கார் சாரதி இல்லாமலே இயங்கக்கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அடடா, மீன் தொட்டிதானே, இது பரவாயில்லை. அடுப்பையே பொருத்தி கார் செய்பவர்கள் தான் சீனக்காரர்கள். அந்த வகையில் மீன் தொட்டியால் பிரச்சினை வராதே. அதுவும் சாரதி இல்லாமல் இயங்கும் மின்சார கார் என்னும் போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. 2 பயணிகளுடன் மாத்திரம் பயணித்த 76 ஆசனங்கள் கொண்ட விமானம். அமெரிக்க விமான சேவை நிறுவனம் ஒன்றின் பயணிகள் விமானம் ஒன்று 2 பயணிகளுடன் மாத்திரம் பயணித்துள்ளது. டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இவ்விமானம் கிளீவ்லேண்ட் நகரிலிருந்து நியூயார்க் நகரம் நோக்கி புறப்பட தயாராக இருந்தது. அப்போது கிளீவ்லேண்ட் நகருக்கு வரவிருந்த வேறு சில விமானங்கள் வருவதற்கு நீண்ட நேரம் தாமதமாகியதால் இவ்விமானத்தில் பயணம் செய்வதற்கு முன்பதிவு செய்திருந்த பயணிகள் பலர் உரிய வேளையில் இவ்விமானத்தை அடைய முடியவில்லை. ஒரு பயணியுடன் மாத்திரம் நீண்ட நேரமாக விமானம் காத்திருந்தது. இறுதியில் மற்றொரு
மற்றொரு பயணியும் ஏறிக்கொள்ள அவ்விருவருடன் நியூயார்க் நோக்கி புறப்பட்டது. ஏனைய பயணிகள் வேறொரு விமானத்தில் பறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 76 ஆசனங்கள் கொண்ட இவ்விமானத்தில் தாம் இருவர் மாத்திரமே பயணிப்பது குறித்து அப்பயணிகள் இருவரும் பெரும் வியப்படைந்தனர். அவர்களில் ஒருவர் இந்த அபூர்வ பயண காட்சியை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். அடடா, 2 பயணிகளுடன் ஒரு விமானம் பயணித்திருக்கிறது எனும் போது அது ஆச்சரியம்தான். இதனால் வரவை மிஞ்சிய செலவை எதிர்நோக்கி இருப்பார்களோ? இருந்தாலும் இருவரை என்றாலும் ஏற்றி சென்ற விமான சேவையை பாராட்டாமல் இருக்க முடியாது. உண்மையில் பயணிகளுக்கு இது ஒரு வியப்பான அனுபவமாகத்தான் இருந்திருக்கும். பணத்தால் உயிர் பிழைத்த நபர். நவீனமயமாகிக் கொண்டு வரும் உலகில் அனைவரும் அலைந்து தேடுவது பணத்தை தான். பணம் வாழ்வதற்கு மட்டுமல்ல, அதற்கு மேலாக உதவி செய்கின்றது. அவ்வாறு இருக்கையில் கோமா நிலையில் இருந்த ஒருவரை பணத்தை காட்டி பிழைக்க வைத்த சம்பவம் தொடர்பான செய்தியை வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. சீனாவை சேர்ந்த ஜியோலி என்ற 30 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் அவரது வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வாரம் தூக்கமின்றி இணையதளத்திலேயே காலத்தை கழித்துள்ளார். திடீரென மயங்கி விழுந்த அவர் கோமா நிலையை அடைந்துள்ளார். 1 வருட காலமாக மருத்துவர்கள் எவ்வளவோ சிகிச்சைகள் செய்தும் அவரது உடல் நிலையில் முன்னேற்றமில்லை. இதனால் அவருக்கு மிகவும் பிடித்தமான பொருள் அல்லது நேசிக்கும் பொருள் எதுவென நோயாளியின் உறவினர்களிடம் மருத்துவர்கள் கேட்டுள்ளனர். அனைவரும் ஒரே வார்த்தையில் பணம் என்று கூறியுள்ளனர். எனவே பணத்தை கொண்டு ஜியோவுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி 100 எண் நோட்டை ஜியோவின் மூக்குக்கு அருகில் கொண்டு சென்று அதன் வாசத்தை நுகரச் செய்துள்ளனர். மேலும் அந்நோட்டை கசக்கி அதன் சத்தத்தையும் ஜியோவை கேட்க செய்துள்ளனர். என்ன ஆச்சரியம்! ஜியோவின் உடலில் அசைவு தெரிந்துள்ளது. கைகள் மேலெலும்பி எண் நோட்டை பறிக்க முயற்சித்துள்ளது. கண் இமைகளிலும் லேசான அசைவு ஏற்பட்டுள்ளது. 30 ஆண்டுகால மருத்துவ சேவையில் இப்படி ஒரு அதிசயத்தை இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் என்றும் அவருக்கு மேலும் சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் என்றும் ஜியோவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்வது உண்மை போலத்தான் தெரிகிறது. கோமா நிலையில் இருப்பவரே நோட்டின் வாசத்திற்கும் சத்தத்திற்கும் அசைவுகளை ஏற்படுத்தும் நிஜம் நிகழ்ந்திருக்கிறதென்றால் பணமுலகை எப்படியெல்லாம் ஆட்டிப்படைக்கிறது. முன்னேறும் சம்பாதிக்கும் வெறியோடு இருக்கும் அவருக்கு பணம்தான் மருந்தாகி இருக்கிறது. இல்லாத ஒன்றை தேடித்தான் மனிதன் ஆரோக்கியம் இழக்கிறான். அதையே அவனுக்கு மருந்தாக்கும் போது அவனை ஆரோக்கியம் பெற செய்யலாம் என்று சொல்வது போல இருக்கிறது இந்த செய்தி. எப்படியோ அவர் நலம் பெறட்டும். தொலைந்த பணப்பையை தேட முயன்ற போது குப்பையேற்றும் வாகனத்தில் 3 மணித்தியாலங்கள் சிக்கிக் கொண்ட நபர். அமெரிக்காவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் குப்பைக்குள் விழுந்த தனது பணப்பையை தேட முயன்ற போது குப்பை சேகரிக்கும் வாகனத்துக்குள் 3 மணித்தியாலங்கள் சிக்கிக் கொண்ட பின்னர் உயிர் தப்பியுள்ளார். கலிபோர்னியா மாநிலத்தின் யோலோ எனும் நகரில் உள்ள தனது வீட்டுக்கு முன்னால் உள்ள குப்பை தொட்டிக்குள் இறங்கி இந்நபர் தனது பணப்பையை தேடிக்கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த குப்பை சேகரிக்கும் வாகனத்துக்குள் அவர் குப்பையுடன் சேர்த்து கொட்டப்பட்டார். ஆனால் வாகனத்துக்குள் இருந்த பலகை துண்டுகளை பயன்படுத்தி அவர் வாகனத்தின் மேற்பகுதிக்குள் நின்று கொண்டதால் குப்பைகளுடன் சேர்த்து அழுத்தி நசுக்கப்படுவதிலிருந்து தப்பினார். 3 மணித்தியாலங்களின் பின் குப்பை கொட்டப்படும் இடத்துக்கு வாகனம் வந்த போதே ஊழியர் ஒருவர் அந்நபரை பார்த்து திடுக்கிட்டு அந்நபர் வெளியே வர உதவினார். இந்நபர் தவறுதலாக வாகனத்துக்குள் எரியப்பட்ட பின்னரும் மேற்படி வாகனம் பல்வேறு இடங்களில் குப்பைகளை ஏற்றிக்கொண்டதாக யோலோ நகர அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். மாலை நேரமொன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றதால் வாகனத்தில் அதிக குப்பைகள் இருக்கவில்லை எனவும் காலை நேரமாக இருந்திருந்தால் அதிக குப்பைகள் நிறைந்து பிளேட் ஒன்றினால் அவை அழுத்தப்பட்டிருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். இப்படியும் நடக்கிறது. குப்பையேற்றும் வாகனம் அவரை அள்ளும் வரை இவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதுதான் தெரியவில்லை. ஆக குறைந்தது சத்தம் கூட வைக்க சந்தர்ப்பம் இல்லாமல் உள்ளே போய் விழுந்திருக்கிறார். உண்மையில் அவர் மயிரிழையில் உயிர் தப்பியிருக்கிறார். பிளேடால் அழுத்தப்பட்டிருந்தால் யாருக்கும் தெரியாமலே அவர் மரணத்தை தழுவி இருப்பார். அவர் ஆயுள் இன்னும் இருக்கிறது. பிறந்து சில நாட்களேயான குழந்தையை தோழிகளுக்கு காட்டுவதற்காக பையில் வைத்து பாடசாலைக்கு கொண்டு சென்ற 7 வயதான சிறுமி.
பிறந்து சில நாட்களேயான குழந்தையை அக்குழந்தையின் சகோதரியான 7 வயது சிறுமி பிளாஸ்டிக் பையொன்றில் வைத்து பாடசாலைக்கு கொண்டு சென்ற சம்பவம் சவுதி அரேபியாவில் இடம்பெற்றுள்ளது. தனக்கு புதிய தம்பியொருவர் கிடைத்திருப்பதை தனது வகுப்பு தோழிகளுக்கு காண்பிப்பதற்காக தம்பியை பாடசாலைக்கு கொண்டு வந்ததாக அச்சிறுமி தெரிவித்துள்ளார். 2ஆம் தரத்தில் கல்வி பயிலும் இச்சிறுமி தனது தாயார் குழந்தையொன்றை பிரசவித்திருப்பதை தனது வகுப்பு தோழிகளுடன் கூறிய போது அவர்கள் அதை நம்ப மறுத்தனராம். அதையடுத்து மறுநாள் அச்சிறுமி தனது சகோதரரான அக்குழந்தையை பிளாஸ்டிக் பையொன்றில் வைத்து பாடசாலைக்கு கொண்டு சென்று தோழிகளிடம் காட்டினாள். அக்குழந்தையின் தாயார் காலை வேளையில் உறங்கிக் கொண்டிருந்ததால் தனது மகளின் நடவடிக்கையை அறிந்திருக்கவில்லை. சிறிது நேரத்தில் வீட்டு பணிப்பெண் குழந்தையை காணாமல் தேடி அழுத போதே குழந்தை வீட்டில் இல்லை என்ற விடயம் அத்தாய்க்கு தெரிய வந்தது. இதேவேளை பாடசாலையிலும் அதிகாரிகள் எவருக்கும் இவ்விடயம் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் குழந்தை அழுதமை ஆசிரியை ஒருவரின் கவனத்தை ஈர்த்தது. அதன்பின் பையொன்றுக்குள் குழந்தை இருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார். அச்சிறுமியிடம் இது குறித்து கேட்டபோது தனக்கு தம்பியொருவர் இருப்பதை தோழிகள் நம்ப மறுத்தமையால் அவர்களுக்கு காட்டுவதற்காக தம்பியை பாடசாலைக்கு கொண்டு வந்ததாக அச்சிறுமி கூறினாள். பின்னர் குழந்தையின் தந்தை பாடசாலைக்கு சென்று அக்குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தார் என சவுதி அரேபிய பத்திரிகை ஒன்று தெரிவித்துள்ளது. அடடா, என்ன சொல்வது! எவ்வளவோ பூ போன்றவர்கள் இந்த சின்ன குழந்தைகள். தனக்கு தம்பி இருப்பதை நம்ப மறுத்ததன் காரணமாக தம்பியையே பையில் வைத்து எடுத்து சென்ற இந்த சிறுமியை என்ன சொல்வது? இவ்வளவும் ஒரு வீட்டில் நடந்தேறும் வரையில் பெற்ற தாயார் என்ன செய்தார், வீட்டு பணிப்பெண் என்ன செய்தார் என்பது கேள்வியாக இருக்கிறது. தாயின் நேரடி கண்காணிப்பு பிள்ளைகளின் மீது விழாத பட்சத்தில் இதற்கு மேலாகவும் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த 7 வயது பெண் குழந்தை தன் தம்பியை பாடசாலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார் என்பதை விட அந்த வீட்டு சூழல் தான் நம்மை அதிகம் பாதிப்பதாக இருக்கிறது. இந்த மாதிரியான நாடுகளில் குழந்தைகள் தவறி போவதும் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுவதும் ஒரு பெண் குழந்தையை பெறுவதோடு அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விலத்தி பணிப்பெண்களின் பக்கமாக பொறுப்பை ஒப்படைப்பதும் தான் காரணமாக இருக்கலாம் என்றும் ஊகிக்க தோன்றுகிறது. நல்லவை நடக்கட்டும். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் விந்தை செய்திகளோடு சந்திப்போம். சமகால விந்தை செய்திகள் பாகம் 109 கேட்டீர்கள், பார்த்தீர்கள். கடந்த வாரத்தின் விந்தையான செய்திகள் இணைய தேடல்களுடனான தொகுப்புடன் விந்தை செய்திகள் பாகம் 109 உங்களோடு வந்து சேர்ந்தது. எனவே செய்திகளில் ஊடாகவும் அறிந்தவைகளும் இருக்கும், அறியாதவைகளும் இருக்கும், உங்களை விந்தை படுத்தியவைகளும் இருக்கலாம், சாதாரணமாக இருந்த விஷயங்களும் கூட இருக்கலாம். எனவே இத்துடன் இந்த விந்தை செய்திகள் நிறைவுக்கு வர மீண்டும் அடுத்த வாரத்தில் பாகம் 110 சந்திப்போம்.